கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒரு புதிய வருடத்தை நாம் கண்டிருக்கிறோம், அதுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். நம்முடைய ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வருடத்தை கூட கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டினுடைய கசப்பான, துக்கமான, சோகமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு இந்த புது வருடத்துல புதிய கிருபைகள், புதிய பலன், புதிய வழிகளிலே நம்ம நடத்த நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே, அன்பான யூடியூப் வாசகர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் மீண்டும் வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தின் முதல் நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் புது வருட ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த புது வருடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவாராக, உங்களை உயர்த்துவாராக, உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவாராக, உங்கள் திட்டங்களை ஆலோசனை உறுதிப்படுத்துவாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருடத்தின் தொடக்கம் முதல் வருடத்தின் முடிவு மட்டும் அவர் உங்களை கரம் பிடித்து நடத்தி உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி உங்களை உயிருள்ள சாட்சிகளாக நிறுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிற பொழுது கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல, புதிய ஏற்பாட்டில கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நாம் இப்படியே வாசிக்கிறோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இன்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் மீன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய காட்சி ஆகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் கண்ட அந்த காட்சி நிறைவேறும் தக்கதாகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நாம் இப்படிப்பட்டதான காரியங்களை தியானிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய வசனத்தினாலே, சத்தியத்தினாலே, உண்மையினாலே நம்மை உறுதிப்படுத்துகிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன், நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணின தேவன், நமக்கு ஒரு புதிய வருடத்தை கூட கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்துல நாம் பிரவேசிக்கிற பொழுது இந்த வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நான் வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போன, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போக ஒரு புதிய வழிய, புதிய வாழ்க்கைய, புதிய ஆசீர்வாதத்தை நாம் கட்டிடுகிறார். ஆகவே சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற என் அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில இந்த புதிய வருடத்துல உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஒரு புதிய திருப்பத்தை கற்றுக் கொண்டு வருவார். எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார். புதிய வழிகளில் நடப்பீர்கள். இதுவரை நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் நடந்து போனது கிடையாது. இந்த 2026ஆம் ஆண்டிலே நீங்கள் புதிதாய் நடந்து போகிறீர்கள். உங்களுடைய பாதை எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார் தேவன் என்று சொல்லி. உங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. பார்த்தீங்களா? சோ வருஷத்தை கூட கொடுத்தவர் அந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். அந்த வருஷத்தின் முதல் நாளிலே அவர் வாக்கு கொடுக்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். நமக்கு ஒரு ஆண்டை கூட கொடுத்த தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்கி நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வசனங்களை, சத்தியமான வசனங்களை, உண்மையான வசனங்களை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த புது வருடத்துல நாம் தியானிக்க இருக்கிற மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், புதிய வானம் புதிய பூமி அல்லவா? அப்போ புதிய வாழ்க்கை, புதிய வருடம், புதிய தீர்மானங்கள், புதிய பலன்கள், அவைகள் எல்லாம் இதன் அடிப்படையிலே பாருங்கள், சத்தியத்தின் அடிப்படையிலே, உண்மையின் அடிப்படையிலே, வார்த்தையின் அடிப்படையிலே. அப்போ சத்தியமானவர் சொல்லுகிறார் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொல்லி, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்லுகிறார். அந்த சத்திய வசனம் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதுப்பிக்கும் என்று சொல்கிறார். ஆக ஏசாயா புஸ்தகத்துல நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 65ஆம் அதிகாரத்துல
9 வசனங்களை தான் இந்த வருடத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கிறார். 65ஆம் அதிகாரத்திலே 17 முதல் கடைசி வசனம் வரையில உள்ள காரியங்களை கர்த்தர் நம்முடைய தியானத்துக்கு என்று கொடுத்திருக்கிறார். இதை நாம் தொடர்ந்து தியானிக்கிற பொழுது அநேக உண்மைகளை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். So it may be called as new heavens and a new earth, but that is only a pictorial description, but it is purely based upon the words of God. So ஒரு பிக்சரை புதுசா ஒரு படத்தை வரையலாம், ஒரு புதிய வானம் புதிய பூமி புதிய காரியங்களை வரைந்து காட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு தேவனுடைய வசனத்தின் மேலே கட்டப்பட்டு இருக்கிறது பாருங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் புதிதாக்குற என்று சொன்னா உங்கள் வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்குவார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, 17ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். சோ இருக்கிறவே இருக்கின்ற வானத்துல கீழே தான் இருக்கிறோம், இருக்கிறவே வசித்த அந்த பூமியில தான் வசிக்கிறோம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுக்கிறார் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி. So that heaven will be made anew, the earth will be made anew, the ocean will be made anew. பாத்தீங்களா? அப்போ சகலத்தையும் புதிதாக்குற சொல்றாரு, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதே இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, we should not go back, we should not always worry upon the past. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அது இனி நினைக்கப்படுவதே இல்லை, அது மனதிலே தோன்றுவதும் இல்லை. அப்போ அதை நினைத்து கொண்டிருந்தா, அது மனதிலே தோன்றினா நம் வாழ்க்கை நமக்கு இனிப்பாக இருக்காது. நம் வாழ்க்கையை நாம் புதுமைகளை அனுபவிக்க முடியாது, புதிய காரியங்களை பார்க்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நோக்கி பார்க்க வேண்டும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற அவர் சொல்கிற அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் பாருங்க. அப்போ கர்த்தர் நம்மை நடத்துகிற அந்த காரியத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அவர் புதிய வானம் புதிய பூமி என்று சொல்கிறார். புதிய வருடம், புதிய வழிகள், புதிய சிந்தனைகள், புதிய திட்டங்கள், புதிய காரியங்கள், இப்படித்தான் நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபத்துல 2வது நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை இப்படியே வாசிக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இப்போ புதிய வருடத்தை காட்டியிருக்கிறார், புதிய வழிகளை காட்டப் போகிறார், புதிய காரியங்களை நிறைவேற்ற போகிறார், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் சுவாசிக்கிறோம், அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் என்று சொல்கிறார். என்ன வாக்குத்தத்தம் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் வாக்குத்தத்தம் பாருங்க. பழையன ஒழிந்து போயின. பழைய காலத்துல நாம் எடுத்த கசப்பான உணவுகள், நம் வாழ்க்கையில் நடந்த துக்கமான காரியங்கள், அவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இப்போ எல்லாம் புதிதாக மாறுகிறது பாருங்கள். இந்த புதிய காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். சோ புதிய நாளை கொடுக்கிறார், புதிய வருடத்தை கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், புதிய பாதைகளிலே நம்மை நடத்துகிறார். ஆகவே நியூ இயர் என்கிற பொழுது இட் இஸ் அ பிளஸிங். அதனுடைய முதலாவது பிளஸிங் என்னவென்று சொன்னால், பழையன ஒழிந்து போகிற, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. அதனுடைய ஆசீர்வாதம் என்றாவது என்ன சொன்னா, நாம் அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியா நாம் காத்திருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக நிறைவேறுகிற பொழுது நாம் அவைகளாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். 3வது ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது நீங்கள் கவனிச்சீங்கன்னா, நான் உண்டாக்கின காரியங்களை குறித்து அவர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாம் புதிதா என்று சொல்லுகிறார் பாருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அப்போ 65:17 வாசிக்கிறோம், முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதில்லை, அவைகள் மனதிலே தோன்றுவதும் இல்லை.
சோ முந்தின காலத்துல காரியத்தை பற்றி நாம் யோசிக்காமல கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்களை நோக்கி ஏறெடுத்து அவர் காட்டுகிற அந்த புதிய வழியில நடக்கிற பொழுது அந்த பாதையிலே அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவர் அந்த வசனத்திலே நம்மை நடத்துகிறார். அப்படி அவர் நடத்துகிற போது பாருங்கள், அவருடைய பாதையின் வெளிச்சம் நம் வாழ்க்கையில ஒரு புதிய பிரகாசத்தை காண்பிக்கிறது, புதிய வல்லமையை காண்பிக்கிறது, புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கிறது. பாருங்க, ஏசாயா 66 வாசிக்கிற 22, 23 நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? இந்த புதிய பாதையில நடத்துகிற பொழுது, புதிய வானம் புதிய பூமியை எல்லாம் நம்ம கொடுக்கிற பொழுது, நாம் முந்தினவரை நினைக்காமல் இருக்கிற பொழுது, கடந்த கால காரியங்களை நாம மறந்து போய் இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள், அவர் நம்மை இந்த புதிய பாதையை நடத்துகிறார். நம்மை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார், பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார், உன் சந்ததியை அவர் உயர்த்துகிறார். அப்பொழுது மாதம் தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அப்போ கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் அதுதான். புதிய நாள் எதற்காக? புதிய வருடம் எதற்காக? புதிய காரியங்கள் எதற்காக? நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அனுபவித்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த இந்த உபகாரத்திற்காக நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் கூட கொடுத்திருக்கிற அந்த புது வருடத்துக்காக நாம் என்ன செய்ய முடியும்? இந்த புது வருடத்துல புதிய நாளில கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டுமாம். பார்த்தீங்களா? கர்த்தர் நாமத்தை நாம் தொழுது கொள்கிற பொழுது அவர் என்ன செய்யறாரா? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தினவைகள் எல்லாம் எல்லாமே ஒழிந்து போயின, முந்தின பூமியும் ஒழிந்து போகிறது, சமுத்திரமும் ஒழிந்து போகிறது என்று சொல்லி நான் வாசித்து காண்பித்தேன். திருவெளிப்பாடு புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல நான் வாசித்தேன் பாருங்க. ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 17ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கிற பொழுது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதில்லை. மாறாக இந்த புதிய வருடத்துல கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? அவருடைய வாக்குத்தத்தின்படியாக நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். சந்ததி சந்ததியாய் தேவனை தொழுது கொள்ளும்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பத்துல அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். அப்படி இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் பழைய எல்லாவற்றையும் ஒழித்து நம்மை ஒரு புது சிருஷ்டியாக நடத்துகிறார். அதோடு கூட அவருடைய காரியத்தில் நாம் இருக்கிற பொழுது நாம எல்லாவற்றையும் புதிதாய் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் புதிய நாளுக்காக கர்த்தரை சோத்தரிக்கணும், தொழுது கொள்ளணும். புதிய வாரத்திற்காக கர்த்தரை தொழுது கொள்ளணும், சோத்தரிக்கணும். புதிய ஆண்டிற்காக கூட கொடுக்கப்பட்டிருக்கிற புது வருடத்திற்காக கர்த்தரை துதிக்கணும், சோத்தரிக்கணும். இப்படியாக கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்றென்றும் தங்கும். இந்த புது வருடத்துல தொடக்கம் முதல் முடிவு வரையிலே அவர் நம்மை நடத்துவார். நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் நம்ம கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தும். விசுவாசிக்கிறீர்களா? ஆகவே விசுவாசத்தோடு தொடங்குவோம். இந்த புது வருடத்துல கர்த்தர் நமக்கு புதிய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்வோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? புதிதாக்குங்க, புதிய வழிகளை நடத்துங்க, புதிய கிருபைகளை தாருங்க, புது பலனால் எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் வாழும் நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக, நாமத்தை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் நடந்து எல்லா நன்மைகளையும் சுதந்திரத்துக் கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தேவன் கூட கொடுத்திருக்கிற அந்த புது வருடத்திற்காக, வருடத்தில் முதல் நாளிலே ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தை காணும்படி செய்தீரே, ஒரு புது சிருஷ்டியாய் எங்களை மாற்றினீரே, பழைய காரியங்களை எல்லாம் ஒழித்து போகும்படியாக செய்து ஆண்டவரே புதிய வயதை நடத்துகிறீரே, அதற்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் 365 நாட்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரித்து உங்க நாமத்தை தொழுது கொண்டு உம்மை உயர்த்தி நாங்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்தி நாங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளும்படி நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். இதோ
நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே புதிய வருடத்துல கர்த்தரை நாம் துதிக்கவும் சோதரிக்கவும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்காக கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்போம். அவருடைய பிள்ளைகளாக இருப்பது, அவரை நோக்கி பார்ப்பது, அவரை தொழுது கொள்வது எல்லாம் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆகவே தொடர்ந்து நாம் தியானிக்கிற பொழுது ஏசாயா 65:18 வசனத்துல இப்படியே வாசிக்கிறோம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தான் சிருஷ்டி கர்த்தா. சகலத்தையும் படைத்தவர் அவர் தான். சர்வ சிருஷ்டி என்று நாம் அழைக்கிறோம் பாரு. He is omnipotent, omnipresent, omniscient. சர்வ சிருஷ்டி, சர்வ ஞானி, சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பார்த்தீங்களா, அவர் எங்கும் இருக்கிறார். அவர் எங்கும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர். அவருடைய காலத்திற்கு முடிவே கிடையாது. அவர் தான் எல்லாமா இருக்கிறார். ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். தொடக்கமும் முடிவுமா இருக்கிறார். ஆகவே அவரே இருப்பதனாலே அந்த தேவன் சொல்லுகிறார், நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். ஆதி ஆகமத்திலே வாசிக்கிறோம் பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்திருந்தது. தேவ ஆவியான ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கிடது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் தாங்க மிக முக்கியம். there is no light, ஒன்றுமே கிடையாது பாருங்க. அப்போ ஒழுங்கின்மை போக வேண்டுமா, there should be light. வெறுமை நீக்கப்பட வேண்டுமா, there should be light. ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்திருந்தது. போக வேண்டுமா, there should be light. Light is nothing but the word of God. தேவனுடைய வார்த்தை. வார்த்தையானவர் கூடவே இருக்கிறார். வெளிச்சம் உண்டாக என்று சொல்லி வார்த்தையை சொல்லுகிறார். உடனே வெளிச்சம் உண்டாகிறது. வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் சிருஷ்டிக்கிறதுனாலே, பார்த்தீங்களா, அவர் சிருஷ்டிக்கிறதுனாலே நாம் என்னவா இருக்கணுமா, நம்ம எப்பவும் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வருடத்துல முதல் நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார் பாருங்க. சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். இஸ் a நியூ கிரியேஷன். பார்த்தீங்களா, புது சிருஷ்டி. புது சிருஷ்டி. பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. அவர் சிருஷ்டிக்கிறதுனால we should always be happy and we should enjoy our life. That is the promise given by God today. ஆகவே மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். அவர்தான் என்னை உண்டாக்கினார். என்னை உண்டாக்கினவர் அவர் என்று நான் விசுவாசிக்கிற பொழுது, அவர் என் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் புதிதாக சிருஷ்டிக்கிற பொழுது நான் நிச்சயமாகவே மகிழ்ந்து களி கூற வேண்டுமாம். பார்த்தீங்களா, மாத்திரம் ஒரு நாளைக்கு கிடையாதுங்க, ஒரு வாரத்துக்கு கிடையாது, ஒரு மாசத்துக்கு கிடையாது. என்றென்றைக்கும் களி கூர்ந்திருங்கள், மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். So when he creates Jerusalem, also when he creates the people there in Jerusalem, what happens? அதன் ஜனத்தையும் அவர் மகிழ்ச்சியாக களி கூறுதலாகவும் சிருஷ்டிக்கிறாராம். இந்த நாளிலே இந்த 2026 சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிற காரியத்தை பார்த்தீங்களா? இந்த 2026 ஆண்டை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார். அவர் சிருஷ்டித்து கொடுத்ததுனாலே அதிலே நாம் களி கூற வேண்டுமா? அவர் சிருஷ்டித்து கொடுத்ததுனாலே நாம் அதிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? இந்த வருடத்தின் முதல் நாளிலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதாங்க. நான் தான் உன்னை உண்டாக்கினேன். உன் தாயின் கருவிலை உருவாகும் முன்பே உன்னுடைய கருவின் கண்கள் கண்டது. உன் தாய் உருவாகும் முன்பே நான் உன்னுடைய கருவை கண்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன் தாய் உருவாகும் முன்பே நான் உன்னை கண்டிருக்கிறேன் என்று சொல்றாரு பாரு. எபேசியர் அதான் சொல்லப்பட்டது. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் பாருங்க. முன்குறித்திருக்கிறார். அவர் தான் நம்மை சிருஷ்டித்தவர்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறவர், கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். He has created us because we have to be happy and pleasant in his presence throughout our life. நாம் வாழும் நாளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக களிகூர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த புது வருடத்தை சிருஷ்டித்து தேவன் சொல்லுகிறார், இந்த புது வருடத்தை சிருஷ்டித்து உன் கையில கொடுத்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் தான் 2026 உனக்காக உண்டாக்கி கொடுத்திருக்கிறேன். This is for you. I have created this year for you because you are my creation. நீ என்னுடைய சிருஷ்டிக்கப்பட்டவள். இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ விசுவாசிகள் இதை விசுவாசிச்சாங்கன்னா இன்னைக்கு உலகத்துல பாருங்க, அலைந்து திரிகிறார்கள் பல காரியங்களுக்காக பார்க்கும். தேவனை மாத்திரம் தேடுவது கிடையாது, மற்றபடி எல்லாவற்றுக்கும் அது வேண்டும், இது வேண்டும், அதற்காக இதற்காக ஓடுகிறதை பார்க்கும். இவர்களே தங்களுடைய சொந்த சாமர்த்தியத்துல சம்பாதிக்கிறதாகவும் அதனாலே சந்தோஷமா இருக்கிறதாகவும் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இல்ல, இஃப் யூ ஆர் எ ரியல் கிறிஸ்டியன், ஜஸ்ட் think about it. You are created by God. He has created you. He has given you everything for you. He is giving you the pleasure and happiness, joy, everything. அப்போ அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறதுனாலே, அவர் சிருஷ்டித்த வருடத்துல நம்மை வைத்திருக்கிறதுனாலே நாம மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கணும். வருடத்துல என்றென்றைக்கும் வருடங்கள் தோறும் மகிழ்ந்து கழிந்து கூர்ந்திருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்கிறார். எவ்ரிடே ஹி இஸ் கிரியேட்டிங் அஸ். நேற்றைய சிருஷ்டிப்பு நேற்றோடு போகட்டும், இன்றைக்கு. அதனால்தான் முன்னினைவுகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானால் சிந்திக்க வேண்டாம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சொல்றார். என்னுடைய வார்த்தை சத்தியம், என்னுடைய வார்த்தை உண்மை, என்னுடைய வார்த்தை செய் கடமையோடு கூட உருவாக்கப்பட்டது சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றையும் ஒரு வார்த்தையாலே உருவாக்குகிறார். உலகத்தை உருவாக்குற விதத்தை ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். முதல் 2 அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது பாருங்க, படைத்தவர் நம்மையும் படைத்திருக்கிறார். உலகத்தில் சொல்லுவார்கள், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி. அதுதான் உண்மை. நம்ம எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் பார்த்தீங்களா? நம்மை சிருஷ்டித்து இந்த பூமியிலே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் வாழும் நாளெல்லாம் களி கூற வேண்டும், மகிழ்ந்திருக்க வேண்டும், என்னென்றைக்கும் களி கூர்ந்திருக்க வேண்டும், என்னென்றைக்கும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர். ஒவ்வொரு நாளும் சிருஷ்டித்து கொண்டே இருக்கிறார். எவ்ரிடே ஹி இஸ் மேக்கிங் திங்ஸ் ஃப்ரெஷ், நியூ, புதுசா புதுசா புதுசா, புதிய வழி, புதிய பாதை, புதிய நாள், புதிய கருத்துகள், புதிய ஆசீர்வாதங்கள், புது பலன்கள் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ களி கூர்ந்து மகிழ வேண்டுமா? நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமா? நம்மை படைத்ததே அதற்காகத்தான், நம்மை உருவாக்குனதே அதற்காகத்தான். We should always be happy. We should always be satisfied. We should always be perfect. We should always be holy. அவரை போல நாம் பரிசுத்தமாக இருப்பதற்காக படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. அதற்காகத்தான் உலகத்தை எல்லாம் படைத்து மனுஷன் கையில கொடுத்து ஆண்டு கொள்ள சொன்னார். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆதாம் கிட்ட ஆதாம் ஏவாளை உருவாக்குன்னு சொன்ன காரியம் அதுதான். நீங்க பூமியை நிரப்புங்க, 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 கீழ்ப்படுத்துங்க, கீழ்ப்படுத்துங்க, ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்குது. அவ்வளவுதான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நாம் விசுவாசித்தோம்னா நாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். என் தேவன் தான் என்னை சிருஷ்டித்தார். நான் ஜீவித்திருப்பது அவரால் தான், நான் பிழைத்திருப்பது அவரால் தான், நான் உண்பது உடுத்தி இருக்கிறது எல்லாம் அவரால் தான், நான் வாழ்வது அவரால் தான், என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவரால் தான், பதவி, பணம், அந்தஸ்து எல்லாம் அவரால் தான், இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அவரால் தான். யோசிக்கிறீங்களா? அதை நினைக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த தேவனுடைய நாளிலே அவரை சோதரிக்கிறவர்களாக இருப்பீங்க. எல்லாம் அவர் கொடுத்தது அல்லவா? நம்மை உருவாக்குறவர், சிருஷ்டித்தவர் தானே. அவர் சிருஷ்டித்து கொண்டே இருக்கிறார். He is creating us every day. Creating, recreating, again creating like that. So he is our creator. அந்த கிரியேட்டர் தான் சொல்றாரு,
நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில துக்கம் வரக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில கவலைகள் வரக்கூடாது. ஏன்? நான் தான் உங்களை உண்டாக்குனேன். ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறேனே. ஐ ஆம் ப்ரொவைடிங் எவ்ரிதிங் ஃபார் யூ. தென் வை ஷுட் யூ வரி அபவுட் சச் திங்? கவலைப்படுவதனால உங்கள் வாழ்க்கையில எவன் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. கவலைப்படுறதுனால நீங்கள் எந்த காரியம் சாதிக்கவும் முடியாது. பாருங்க, கவலைப்படாதிருங்கள். அப்போ அவர் சொல்ற காரியங்களை வாசித்து பாருங்க. மத்திய சுவிசேஷத்துல 5, 6, 7 அதிகாரத்துல மலை பிரசங்கத்திலே பார்க்கிற பொழுது வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவர் உழைக்கிறது இல்லை, விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை. ஆனால் நன்றாக அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள், உணவை சேர்த்துக் கொள்கிறார்கள். புஷ்பங்களை பாருங்க, அவ்வளவு அழகாக உடுத்துற சாலமோன் கூட அப்படி உடுத்துறது இல்லை. இதெல்லாம் யார் கொடுத்தது? அவர் தான். அப்போ they depend upon God. அந்த வானத்து பறவைகளும் காட்டு புஷ்பங்களும் தேவனை சார்ந்து இருக்கிற வரையில சார்ந்து இருந்தா பாத்தீங்களா, நல்லா யோசித்து பாருங்க. எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஆல்வேஸ் ஹாப்பி. மகிழ்ந்து களி கூறுங்கள். களி கூர்ந்து இருக்க வேண்டிய காரியம் ஏனென்றால் கர்த்தர் சிருஷ்டித்ததுனாலே, நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் என்னைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுகிறான். எருசலேம் அழகாக கட்டப்பட்ட நகரம், தேவாலயம் கட்டப்பட்டது, தேவன் வாசஸ்தலம் இருக்கிற இடம். இன்றைக்கு நம்முடைய ஜெருசலேம் சுவிசேஷ சபையும் அப்படித்தான். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். அங்கே வருகிறவர்கள் எல்லாம் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து தேவன் ஆஸ்வதிக்கப்பட்டு கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எருசலேமை அவர் களி கூறுதலாகவும், பார்த்தீங்களா, இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை, அதனுடைய ஜனங்களை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டி கர்த்தா தான் உங்களை அழைக்கிறார். வாருங்க எருசலேம் தோட்டத்திற்கு வந்து ஆராதனையில கலந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள், ஆண்டு நாமத்தை உயர்த்துங்கள். உயர்த்தினீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட திரும்பி போவீர்கள். நீங்கள் வந்த வண்ணமா திரும்பி போக மாட்டீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். உங்கள் கஷ்டங்கள் பாடுகளை நீக்கி போடுவார். வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறார் இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது சுமத்தி விடுங்கள். அப்போ உங்களுக்கு விடுதலையை பெற்றுக்கொண்டு போங்க, மகிழ்ச்சியோடு போங்க. ஏனென்றால் சிருஷ்டிக்கிறவர் மீண்டும் உங்களை சிருஷ்டித்து களி கூறத்தக்கதாக, மகிழ்ச்சியாக வாழத்தக்கதாக ஆசீர்வதித்து திருப்பி அனுப்புவார். எருசலேமை கட்டினவர், எருசலேமுக்கு களி கூறுதலை கொடுத்தவர், எருசலேம் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு மகிழ்ச்சியை கட்டளையிட்டவர், இன்றைக்கு உங்களுக்கும் அதே காரியங்களை கட்டளையிடுவார். நான் தான் உங்களை சிருஷ்டித்தேன். நான் சிருஷ்டித்ததுனாலே நீங்க நன்றைக்கும் சந்தோஷமா இருங்க. நான் தான் உங்களை உண்டாக்குனேன். அதனால அனுதினமும் களி கூர்ந்து மகிழ்ந்திருங்கள். ஏன்? நான் தான் உங்க சிருஷ்டிகர்த்தா. அதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற பொழுது, என்னை படைத்தவரே, ஒரு நாளை என் வாழ்க்கையில கூட கொடுத்தவரே, உண்மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கைய, அந்த நாளில உங்கள் காரியங்களை, செயல்களை, போக்கை, வரத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் களி கூறுதலையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிடுவார். ஸ்தோத்திரத்தோடு கூட செய்யுங்கள். வாயில எப்பொழுதும் சோத்திரம் இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்லலையா, கர்த்தரை நான் எக்காலத்தும் சோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். அந்த நாவில் இருக்கும் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அது உன்னை வாழ வைக்கும். அது உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கும். அது உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும். அது உன்னை மேன்மைப்படுத்தும். அந்த சிருஷ்டிகர் தான் என் நாயகர், அவர் தான் என் தெய்வன், அவர் தான் என் ரட்சகர், அவர் தான் என் மணவாளன் சொல்லினே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் களி கூறுதலையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் அந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 65:18 வசனத்தை மாத்திரம் தியானித்திருக்கிறோம். ஏனென்றால் நீர் சிருஷ்டிக்கிறதுனாலே நாங்கள் களி கூர்ந்திருக்கும்படி என்றென்றைக்கும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சிருஷ்டிக்கிறதுனாலே நாங்கள் ஆண்டவரே களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படியா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய சமாதானமும் என்றென்று எங்களோடு தங்கி இருக்கும்படியாய் ஆண்டவரே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில பாராட்டின தெய்வங்களுக்காய் கூட கொடுத்த அந்த ஆண்டிற்காய், நன்மைகளுக்காய் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் சுவாமி. சோதரிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.
இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே மனமகிழ்ச்சியா அந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய வார்த்தைகளை காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய வருடத்தின் ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற உம்மை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் குறுக்கிட்டு அவர்களை சிருஷ்டித்து புது சிருஷ்டியாய் உருவாக்கி களி கூறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஏசாயா 65 அதிகாரத்திலிருந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதல் நாளிலே 17 வசனத்தையும் 2வது நாளிலே 18 வசனத்தை தியானித்தோம். இன்றைக்கு 3வதாக 65 19 வசனத்தை தியானிக்கிறோம். நான் எருசலேமின் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். பாருங்க, எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லி 18வது வசனத்துல சொன்ன ஆண்டவர் பார்த்தீங்களா? நல்லா கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு 18ல? இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று சொன்னவர் 19ல சொல்றாரு, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து நான் என் ஜனத்தின் மேலே மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். உங்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை பார்த்தீங்களா? அவரே சிருஷ்டித்து, அவரே களி கூறுதலையும் அவரே சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து எருசலேமிலே களி கூறுதலையும் ஜனத்தின் மேலே மகிழ்ச்சியும் சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து, அவர் நம்மில் களி கூர்ந்திருக்கிறாரா, என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்கிறார். நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்முடைய வாசஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தொழில் செய்கிற ஸ்தானத்தை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொல்லுகிறார் பாருங்க, எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். I will be always rejoice in Jerusalem and in the people who dwell in Jerusalem. அப்போ கர்த்தர் நம்மை களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறது மாத்திரமல்ல, அந்த சிருஷ்டி கர்த்தா நம்மேலே களி கூர்ந்து மகிழ்ச்சியாகவே இருப்பாராம். அவர் நம்மேல் களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்கிறார். அவர் நம்மை களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டித்தார். பார்த்தீங்களா? அதோடு மாத்திரம் சொல்லுகிறார், அழுகையின் சத்தமும் கூக்குரின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா? இந்த புதிய வருடத்துல எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே அழுகையின் சத்தமும் கூக்குரின் சத்தமும் கேட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேமும் அதில் இருக்கிற மக்களும் களி கூர்ந்திருப்பார்கள், மகிழ்ச்சியா இருப்பார்கள். ஏனென்றால் நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறார். அவர் நம்மை களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டித்தோடு மாத்திரம் அல்லாமல் நம்மேல் அவர் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதினாலே இனி நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்தில, நம்முடைய எல்லா காரியங்களிலும் அழுகையின் கூக்குரலும் அழுகையின் சத்தமும் கேட்கப்படுவதே இல்லை. ஏனென்றால் ஆனந்தமும் சமாதானமும் ஆர்ப்பரிப்பும் மாத்திரம்தான் அங்க இருக்கும். எருசலேம்ல அதான் இருக்கும். மகிழ்ந்திருப்பார்கள், மக்கள் மகிழ்ந்திருப்பார்கள், களி கூர்ந்திருப்பார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவன் அவர்கள் மேல் களி கூர்ந்திருக்கிறார். அவருடைய தேவன் அவர்கள் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஏசாயா 35:10, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்களாம். ஏன் அவர்கள் திரும்பவும் ஜெருசலேமுக்கு வருகிறார்கள்? சீயோன் வடிவமைப்பான கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆலயம் இருக்கிற ஒரு மலை, மவுண்டன் பாருங்க. அந்த சீயோனுக்கு அவர் எப்படி வருவார்களா? மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி அவர் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்குமா. அதோடு மாத்திரமில்லாமல் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்போ எருசலேமில் நான் களி கூர்ந்திருக்கிறேன், எருசலேமின் மேல் களி கூர்ந்திருக்கிறேன், மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாரே. 65:19 வாசித்தோமே, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா?
அந்த எருசலேமுக்கு மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வருகிறார்கள். மீட்கப்பட்டவர்கள் வருகிற பொழுதே பாடிக்கொண்டே வருகிறார்கள். ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டே வருகிறார்கள். அதுதான் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் பாருங்க. திரு யாத்திரை சங்கீதம் வாசிக்கிற பொழுது மீட்கப்பட்டவர்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள் பாருங்க. அந்த பாடல்ல தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாது. ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டு மகிழ்ச்சியோடு கூட சீயோனுக்கு வருகிறார்கள். அப்பொழுது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். அவர்கள் மேல் தேவன் களி கூர்ந்திருக்கிறார். அவர்கள் மேல் தேவன் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். அழுகையின் சத்தம் கேட்பதில்லை, கூக்குரல் சத்தம் கேட்பதில்லை. மாறாக நித்திய மகிழ்ச்சி அங்கே நிலைத்திருக்கிறது. மகிழ்ச்சி ஒரு நாள் அல்ல, நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேலே இருக்கிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிருக்கிறது. பார்த்தீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, இந்த புது வருடத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். சீயோனுக்கு வாங்க, எருசலேமுக்கு வாங்க, பாடி கழித்து மகிழ்ச்சியோடு வாங்க. அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாக தலைமையில் இருக்கட்டும். வாங்க, அந்த சந்தோஷம் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். என்னென்னைக்கு மகிழ்ச்சியா இருங்க. இனி அழுகை கிடையாது, கூக்குரல் கிடையாது, சஞ்சலம் கிடையாது, தவிப்பு கிடையாது, எல்லாம் ஓடி போகிறது. ஏசாயா 62 வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்திலே, வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேலே மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். மணவாளன் மணவாட்டி, அதுதான் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அது சொல்லப்பட்டிருக்கு. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றார், மணவாட்டி சபையே ஆயத்தமா என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி. பழைய ஏற்பாட்டிலே உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். எப்படி இருப்பாரா? மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல எருசலேமே ஒரு வாலிபன் ஒரு கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். அப்போ மணவாளனாகிய தேவன் மணவாட்டியின் மேலே மகிழ்ச்சியாக இருப்பாராம். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். மணவாளனாக நம் தேவன் இருக்கிறார். நாம் மணவாட்டியாக இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? அந்த மணவாட்டியா இருப்பதற்கு தகுதிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனாக வந்து பிறந்தாரு. எபேசியர்ல வாசிக்கிறோமே, கரைதரை இல்லாமல் தமக்கென்று அந்த கன்னிகையை தமக்கு முன்பு நிறுத்தும்படி மணவாட்டியாகும் தம்முடைய ஜீவனையே கொடுத்து சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் மணவாட்டிய சபையை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தம் உள்ள கன்னிகையை தமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மணவாளன் வருவார், மணவாட்டி அழைத்து கொண்டு போவார். இதுதான் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த போது சொன்னார். சோ மணவாட்டி ஆகிய சபையின் மேலே மணவாளனுக்கு எப்பொழுதும் களி கூறுதலும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவியை நேசிக்கிறது போல, மனைவியானவள் கணவனுக்கு பிரமாணிக்கமா இருக்கிறது போல தேவன் நம்மை வைத்திருக்கிறாராம். நம்மேல் களி கூர்ந்திருக்கிறாராம், நம்மேல் மகிழ்ச்சியா இருக்கிறார். அந்த புது வருடத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்களா? அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணவாட்டி மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். நித்திய மகிழ்ச்சி உன் தாயில இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீ பெற்றுக்கொண்டிருப்பாய். அதோடு மாத்திரம் இல்லாமல் இனி உன் வாழ்க்கையில அழுகை கிடையாது, கூக்குரல் கிடையாது, எந்த விதமான உபத்திரமும் கிடையாது. எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட்டிருக்கிறார். போட்டுட்டு உன்னை நித்திய மகிழ்ச்சினாலே நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எருசலேமை களி கூறுதலாகவும் அந்த ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டித்த கர்த்தர் அந்த எருசலேம் மேலே மகிழ்ச்சியாகவும் களி கூறுதலாகவும் அந்த ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு மணவாளன் மணவாட்டியை நேசிப்பது போல நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு மணவாளன் தன் மணவாட்டியை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது போல, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கறது போல, வாங்கி கொடுக்கறது போல, அவங்க விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுகிறது போல நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த புது வருடத்துல அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டுமா? மணவாளன் கர்த்தர் இயேசு மீண்டும் வருவார் என்ற அந்த வார்த்தையை விசுவாசித்து
அவர் வருகிற பொழுது நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்ற நிலையை நாம் அடைகிறது தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மீட்பினுடைய லட்சியத்தினுடைய லாபம். அப்ப அதுக்காக மீட்டு எடுத்திருக்காரு பாருங்க. ஒருத்தரையும் மீட்டு எடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. உனக்காக எனக்காக ஒவ்வொருவருக்காக தன் ஜீவனை கொடுத்து ரட்சித்திருக்கிறார். அந்த தேவன் அவர் நம்மை ரட்சித்து நம்மை மகிழ்ச்சியாய் வைப்பார். நாம் மகிழ்ச்சியோடு கூட இருக்க முடியும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து அதன்படி நடப்போம். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாமா இருக்கட்டும். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் என்றை நடத்துவாராம். யாரு? அவரே. அவர்தான் நம் மேய்ப்பர். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். பார்த்தீங்களா? ஆகவே அவர் நம்மை களி கூறுதலாக சிருஷ்டித்து நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதோடு மாத்திரம் இல்லாமல், அழுகையும் சஞ்சலமும் தவிப்பும் இல்லாமல் நம்மை நடத்துவதோடு மாத்திரம் இல்லாமல், அவர் நம்மோடு கூடவே ஒரு மனவாழ்வனாக இருப்பதனாலே என்றென்றைக்கும் நம்மில் மகிழ்ச்சி தங்கி இருக்கும்படி செய்கிறார். இந்த புது வருடத்துல தொடக்க முதல் முடிவு வரையில நீங்கள் நித்திய மகிழ்ச்சியை பெற்றவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சந்தோஷம் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள். சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உடையவர்களாக வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில இனி சஞ்சலமும் துன்பமும் தவிர்ப்பும் இல்லவே இல்லை. எல்லாம் ஓடி போய் விடுகிறது. ஏனென்றால் அவர்தான் உங்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் ஒன்றை நடத்துகிறார். அவரே உங்கள் மேய்ப்பர். அவர்தான் உங்களுடைய மேய்ப்பர். மணவாளனாகிய கர்த்தர் இயேசு சிங்காசனம் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் உங்களை மேய்க்கிறாராம். மேய்ப்பர் ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறாரு. இந்த மேய்ப்பர் சிங்காசனம் மீதிலிருந்து ஆட்டுக்குட்டியானவர், உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டவர், தன் ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டெடுத்தவர், இன்றைக்கு அவர் நம்மை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் என்றையே நடத்துகிறார். ஜீவ தண்ணீர், ஜீவ வசனம் தேவனுடைய வார்த்தை தான். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நமக்கு தேவனுடைய வசனம் கொடுக்கப்படுகிறது. நமக்கு போஷிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வசனம் அந்த தாகம் தீர்க்க வேண்டும். அந்த வசனத்தை நாம ஏற்றுக்கொள்வதனாலே நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானம் மகிழ்ச்சியும் தங்கி இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ ஒப்புக்கொடுங்கள். அதுதான் ஜீவ வசனம். அதுதான் ஜீவ தண்ணீர். அந்த வசனத்தை நீங்கள் புசித்து அந்த தண்ணீரை பருகி ஆட்டுக்குட்டியை நடத்துகிற அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊட்டுகள் நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக, நித்திய மகிழ்ச்சி அடைந்தவர்களாக, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு என்றென்றும் நிலைத்திருக்கும்படி அவர் உங்களை நடத்துவார். அவர் மேல் உங்கள் மேல் களி கூர்ந்திருப்பார். அவர் உங்கள் மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். அவருடைய கரம் உங்களை நடத்தும். அவரே உங்களை மேய்ப்பார். அவரே உங்களை போஷிப்பார். அவரே உங்களை பாதுகாப்பார். வருடம் முழுதும் நீங்கள் ஒன்றுக்கும் குறைபடவே மாட்டீர்கள். கர்த்தரின் மெய்ப்பெற இருக்கிறபடி நான் தாட்சி அடையேன் என்று சொல்லி சங்கீதம் 23 வாசிக்கிறோம் அல்லவா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களை நடத்தி அவனும் தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி, அந்த தேவன் தான் இந்த புது வருடத்துல உங்கள் மனவாளனாக, உங்கள் மகிழ்ச்சியில மகிழ்ந்திருக்கிறவராக, நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார் பாருங்க. அவர் அந்த களி கூறுதலை உங்களுக்கு கொடுப்பார். அந்த மகிழ்ச்சியை கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே எசையா 65ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த பூமியிலே களி கூறுதலாக மகிழ்ச்சியாக நீர் எங்களை காண்பதனாலே, உம்முடைய களி கூறுவதும் உம்முடைய மகிழ்ச்சி எங்கள் மேல் நிலைத்திருப்பதனாலே எங்கள் வாழ்க்கையிலே அழுகையும் சத்தம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல், தவிப்பு இல்லாமல் வாழும்படி கர்த்தர் எங்களை மீட்டு கொண்டபடினாலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. என்றென்றும் உம்முடைய சமூகத்திலே ஆடி பாடி மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவரே பாடல்களோடு எருசலேமை நோக்கி வரவும், நித்திய மகிழ்ச்சியை தலைமையில பெற்றுக்கொள்ளவும், சந்தோஷமடையும் சமாதானம் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறது ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை நடத்தும். ஆட்டுக்குட்டியானவரே எங்களை வழி நடத்தும். ஜீவ தண்ணீருடன் உள்ள ஊற்றுகள் எங்களை நடத்தி எங்களை போஷியும், எங்களை பாதுகாத்தரலும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வருடத்தில் முதல் நாளிலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில இருந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். 65ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம் தியானித்தோம். இப்பொழுது 20லிருந்து 25 வரையில் உள்ள வசனங்களிலே உள்ள காரியங்களை தியானிக்க போகிறோம். இதோ சகலத்தையும் புதிதாக்கு என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். சோ கிரைஸ்ட் என்ற கிறிஸ்துவானவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்கி மக்களுடைய வாழ்க்கையிலே களி கூறுதலையும் மகிழ்ச்சியும் கட்டளையிட்டவர். அவர் நம்மை ஆளுகை செய்வதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து இந்த 65ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 65ஆம் அதிகாரத்துல 20 முதல் நாம் வாசிக்கிறோம். சோ ஆண்டவருடைய அந்த ஆட்சியிலே, மணவாளின் அரசாட்சியிலே நமக்கு எப்படிப்பட்டதான நன்மைகள் வரும் என்பதை அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. 65:20 எப்படியே வாசிக்கிறோம். அங்கே இனி அற்ப ஆயுள் பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். பார்த்தீங்களா? அவருடைய ஆட்சியின் காலத்துல அவர் நம்மை புது சிருஷ்டியாய் உருவாக்கி புதிய வானத்தையும் புதிய பூமியை உருவாக்கி அதிலே நம்மை வைத்திருக்கிறவர், களி கூறும்படி செய்தவர், மகிழ்ச்சியா இருக்கும்படி செய்தவர். சொல்லுகிறார், அங்கே இனி அற்ப ஆயுள் பாலகன் கிடையாது, தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் அங்கு இருக்கிறது இல்லை. அதோடு மாத்திரம் இல்லாமல் 100 வயது சென்று மரிக்கிறவனும் ஒரு வாலிபன் என்று எண்ணப்பட்டிருப்பானாம். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். ஒரு ஆட்சியிலே இருக்கிற காரியத்தை பாருங்க. அற்ப ஆயுள் பாலகன் கிடையாது, தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் கிடையாது. அந்த ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியிலே மறுபடியும் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது பிரசங்கி 8ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடினாலே நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. துன்மார்க்கனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. துன்மார்க்கனுக்கு அந்த ஆண்டவருடைய அரசாட்சியில இடம் கிடையாது. ஏனென்றால் அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறான். இன்றைக்கு பயப்படா இருக்கிறபடினால நிழலை போல அவன் இருக்கிறான். அவன் வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை, சீக்கிரமாய் மரித்து போகிறது. நம்ம துன்மார்க்கமா இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம அந்த இடத்துல வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டுமா? அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் கொடுக்கிற அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. 1, அற்ப ஆயுளுள்ள குழந்தையும் இல்லை, பூரண வயது நிரம்ப அதை கழுவுன இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு ஆயுசை கொடுக்கிறார். 2, துன்மார்க்கனுடைய அழிவை குறித்து பேசுகிறார். 3 சொல்லுகிறார், வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். 65ல 21வது வசனம். அவர்கள் வீடுகளை கட்டி அவருடைய வீடுகளில் குடியிருப்பார்கள், அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதனுடைய கனிகளை அவர்கள் புசிப்பார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்க, அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும் அங்கு இல்லை, அவள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதும் அங்கு இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாக அனுபவிப்பார். நெடுநாளாக அனுபவிப்பார். ஐயோ, அவன் வீடு கட்ட வச்சுட்டு போனா வேற ஒருத்தன் வந்து குடியிருக்கிறான், அந்த கதையே கிடையாது. அவன் தான் திராட்சை தரத்தை நட்டு வச்சான், அவன் ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அந்த கதையும் கிடையாது. பார்த்தீங்கன்னா வசனம் தெளிவாய் சொல்றது பாருங்கள், அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு புசிக்கிறதும் அங்கு இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இந்த புதிய வருடத்துல புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டித்த தேவன் சொல்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு சத்தம். நீங்கள் வீடுகளை கட்டி அவர்களை குடியிருப்பீர்கள், நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களின் கனியை புசிப்பீர்கள். நீங்க கட்டின வீட்டுல வேற ஒருத்தவங்க குடியிருக்கிறது இல்லை, நீங்கள் நாட்டின திராட்சை பழத்து கனி வேற ஒருத்தர் புசிக்கிறது கிடையாது. விருட்சத்தின் கனிகளை போல நீங்கள் இருப்பீர்கள், உங்களோட நாட்கள் நீடித்து இருக்குமா இந்த புதிய வருடத்துல? அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையிலே பார்த்தீங்களா, அவர் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுவதனால தானே, நானே சிருஷ்டித்து என்று சொல்கிறார். நான் தான் உங்களை சிருஷ்டித்தேன், நான் சிருஷ்டிக்கிறதுனாலே எங்கள் எந்தெந்தைக்கும் சந்தோஷமாய் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக சொல்றாரு பாருங்க.
அப்போ இன்னும் அடுத்த ஆசீர்வாதங்களை பாருங்க. சங்கீதம் 92 வாசிக்கிறோம். 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம். நீதிமான் பனையை போல செழித்து லீபானில் உள்ள கேதுருவை போல வளருவான். அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. 92ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் பனையை போல செழித்து லீபானில் உள்ள கேது மரத்தை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுடைய செழிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வருடத்துல தேவன் உங்களை புது சிருஷ்டியாய் உருவாக்குகிற பொழுது வரக்கூடிய ஆசீர்வாதம். 92ஆம் சங்கீதத்துல 12 முதல் உள்ள 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பீர்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணுவார். அவர் உத்தமராய் இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை உத்தமமாய் நடத்துவார். உண்மையின் பாதையிலே நடத்துவார். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நம்முடைய ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவார். நம்முடைய கைகளின் பிரயாசங்களை நாம் சாப்பிடும்படி நம்முடைய கனிகளை நாமளே புசிக்கிறபடி நம்மளை பூரணப்படுத்துவார். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத நாமே சாப்பிடுற கிரிகளை கொடுப்பார். 127 சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் வாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்களில் கனிதரும் திராட்சை செடி போல இருப்பார். பிள்ளைகள் எல்லாம் பந்திய சுற்றி ஒளிவு மரக்கன்கள் இருப்பார்கள். இதுதான் கர்த்தரன் புது இடத்துல கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. நீங்கள் நாட்டிய திராட்சை செடியினுடைய கனியை நீங்களே புசிப்பீர்கள் பூரணமாக. நீங்கள் வாழ்கிற இடத்துல பரிபூரணமான நிறைவான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரங்களாக செழித்தோங்குவீர்கள். லீபான் பனையை போல செழிப்பீர்கள். கேதுரை போல உயர்வீர்கள், மேன்மை அடைவீர்கள். பார்த்தீங்களா? ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இந்த புது வருடத்தை நம்ம கூட கொடுத்து இந்த புது வருடத்தில் நம்மை அரசாளுகிற ரூலர். நம் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துகிறார். அவர்தான் நம்மை ஆட்சி செய்கிறார் என்று சொன்னால் நம்முடைய செழிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். செழித்து நீண்ட ஆயுளை பெற்று வாழ்ந்திருப்போம். ஏசாயா 65:23 வாசிக்கிறோம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவரோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார். விருதாவாய் உழைக்கிறது இல்லை, வீணா உழைக்கிறது இல்லை, விருதாவாய் பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதில்லை. எல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாறுகிறது. அவர்கள் அவரோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராகி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். பிள்ளைகளை கொடுக்கிறார், பிள்ளைகளின் பிள்ளைகளை கொடுக்கிறார், சந்ததியை கொடுக்கிறார், சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறார். புது வருடத்திலே தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பாருங்க. ஆகவே கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் குடும்பத்திலே கற்பத்தின் கனிகளை கொடுக்கிறார். இனி உங்கள் தேசத்திலே மலடு என்பதே இல்லை. கர்த்தர் கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிக்கிறவர். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே அவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் விருதாவாய் உழைக்கிறதில்லை. அவங்க உழைப்பின் பலனை புசிப்பார்கள். அவர்கள் விதைப்பார்கள், பல மடங்கு அறுவடை செய்வார்கள். அவர் கைகளின் உழைப்பின் நன்மைகளை புசிக்கிறதோடு மாத்திரமில்லாமல் அவர் செழித்திருப்பார்கள். அதோடு மாத்திரமில்லாமல் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசிரியக்கப்பட்டிருப்பார்கள். சந்தானமும் கர்த்தரால் ஆசிரியக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கும். சந்ததி இல்லாமல் யாரும் அடிவதில்லை. சந்தானத்தை ஆசீர்வதித்து தருகிறாராம். புது வருட வாக்குத்தத்தம் இதுதான். அவர் நம்மை ஆளுகை செய்யும்படி நாம் அவருடைய ஆளுகைக்குள் இருந்தால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு பிரியமான சகோதரியே, இன்றைக்கு ஏசாயா 65 20 முதல் 25 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். இந்த புதிய வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். நாம் அவருடைய ஆளுகை கீழே வருகிறோம். அவர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார். மகா வறட்சியான காலங்களில் நம்ம ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். எலும்புகள் இன்னமுள்ளதாய் மாற்றுகிறார். நீரூற்றாய் மாற்றுகிறார். சந்தானங்களை உருவாக்குகிறார். சந்தானங்களை ஆஸ்வதிக்கிறார். சந்ததியாய் ஆஸ்வதிக்கிறார். விருதாவாய் உழைப்பதில்லை, அவை உண்ணும் பாக்கியத்தை கொடுக்கிறார். பிள்ளைகளை பெற்றெடுக்கிற கிருபைகளை கொடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாம் நீடித்த நாட்கள் திருப்தியாகும்படி
அவைகளை அனுபவிக்கும்படி நம்முடைய ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? 24ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். எப்பொழுது? எனக்கு செவி கொடுத்து என் வார்த்தையின்படி நடக்கிற பொழுது, என்னை தேடுகிற பொழுது, என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஏனென்றால் நானே அவளை சிருஷ்டித்தேன். நானே சிருஷ்டித்து நானே களி கூறுதலை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். நானே மகிழ்ச்சியை கட்டளையிட்டேன். நான் தான் எல்லாம் கொடுத்தேன். நான் தான் நடத்துகிறேன். நானே அவர்களுடைய கைகளில் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறேன். நானே அவர்கள் சிருஷ்டிகர். நானே அவருடைய நாயகன். நான் அவருடைய மணவாளன். அவர்களினுடைய மணவாட்டி. ஆகவே அவர்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தையின்படி நடந்தாங்கன்னா, இந்த புது வருடத்துல தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுகிற பொழுது நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உங்கள் குடும்பத்துல இன்றைக்கு நீங்கள் தடைபட்டு போன காரியங்களை இந்த புது வருடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களை. அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவர் நம்மை நடத்துகிறார். He is ruling over us. He is reigning us. அப்போ அந்த ஆட்சியிலே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, திருப்தி இருக்கிறது, பெருக்கம் இருக்கிறது. There is multiplication. So our life will be a fruitful life. Our children will be blessed. Grandchildren will be blessed. சந்ததி சந்ததியாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆகவே அப்படி நாம் வாழ்கிற பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் பேசும் பொழுதே நான் கேட்பேன். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ நாள் அந்த ஜெபம் ஜபிச்சுனே இருக்கிற ஆண்டவர் கேட்கவே மாட்டேங்கிறார் சொல்லுவாங்க. இல்ல, ஆண்டவருக்கு பிரியமா நீ நடந்திருக்கிறாயா? ஆண்டவர் தான் உன் சிருஷ்டிகர் என்பதை உணர்ந்திருக்கிறாயா? ஆண்டவர் தான் சிருஷ்டித்தவர் தான் நீ நடத்துகிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை என்று நீ அறிக்கை செய்கிறாயா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளும் அவராலே வந்தது என்று விசுவாசிக்கிறீர்கள். அவர் தான் சிருஷ்டிகர். அவர் என்னை ஒரு நாளும் புது சிருஷ்டியா உருவாக்க விசுவாசிக்கிறீங்களா? அப்பதாங்க உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வரும் பாருங்க. அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பாகவே மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் பொழுதே நான் கேட்பேன். 65:24 நாம் கேட்பதற்கு முன்பாக மறு உத்தரவு கொடுக்கிறார். எஸ், கிராண்டட், போ, அவ்வளவுதான். இன்னும் ஆண்டவரே நான் இன்னும் லிஸ்டே படிக்கல. இல்ல, ஐ நோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளை நடக்கிறோம் அர்த்தம். அவருடைய மகிழ்ச்சியில பங்கேற்கிறோம், அவருடைய களி கூறுதலே பங்கேற்கிறோம், அவருடைய கருத்தின் கிரிகள் என்பதை அறிக்கை செய்கிறோம். பார்த்தீங்களா? ஆகினால நாம் கேட்பதற்கு முன்பாகவே அவர் கொடுக்கிறார் மறு உத்தரவு. நாம் பேசும் பொழுது அவர் கேட்கிறார், காது கொடுத்து கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வழி வர பிச்சைக்காரன் கத்துறான், பர்திமேயின் வழிகாரன், தாவீதின் குமாரனே என்ன இறக்கமாகும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டுடுவா, நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறார். அதுதான் நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசும்போது அவர் கேட்பார். ஆமா, ஏனென்றால் அவர் நம் சிருஷ்டிகராய் இருந்தார், அவரும் ரட்சகராய் இருந்தார், அவரும் ராஜாவா இருந்தார், அவர் நம்மை நடத்துகிறதா இருந்தார், அவர் நம்மை ஆளுகை செய்கிறதா இருந்தா நாம் கேட்பதற்கு முன்பாக மறு உத்தரவும் நாம் பேசும்பொழுதே கேட்கிறதை நாம் அனுபவிக்க முடியும். கடைசியாக ஏசாயா 65:25 வசனத்தை வாசிக்கிறேன், நான் முடிக்க போறேன். அவருடைய அரசாட்சியிலே அந்த சிருஷ்டிகர் தான் நம்மை ஒரு நாளும் சிருஷ்டிக்கிறார், அவர் தான் நம்மை நடத்துகிறார், அவர் தான் என்னை அரசாளுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அடுத்த ஆசீர்வாதம், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயுமா. என் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆட்சியில நடக்குமா? பார்த்தீங்களா? ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயுமா, சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னுமா. பாத்தீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகுமா? சர்ப்பம் போய் புழுதியை சாப்பிடுமா? இரையாகுமா? என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என கர்த்தர் சொல்லுகிறார். நம் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் இந்த புது வருடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிற பொழுது, அவர் உண்டாக்கின அந்த புதிய வானத்தின் புதிய பூமியினுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது, அவர் நம்முடைய சிருஷ்டிகராய் இருக்கிற பொழுது, அவர் தான் என்னை சிருஷ்டித்தார் என்று நாம் விசுவாசித்து அறிக்கை செய்கிற பொழுது, ஓனாயும் ஆட்டுக்குட்டி ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னோம், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதம் அவர்கள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்றும் நமக்கு கேடு உண்டாக்காது. சர்ப்பங்கள் கேடு உண்டாக்காது, சிங்கங்கள் உண்டாக்காது.
மாடுகள் உண்டாக்காது, எதுவும் உண்டாக்காது, ஓநாய் உண்டாக்காது, ஆட்டுக்குட்டி உண்டாக்காது. அதே நேரத்தில் ஓநாய் ஆட்டுக்குட்டியை பிடித்து சாப்பிடுவதற்கு ஓடாது, சிங்கம் ஆட்டுக்குட்டியை பிடித்து சாப்பிடுவதற்கு ஓடாது. பாருங்க, எல்லாம் ஒரு கேடும் உண்டாக்குவதும் இல்லை. அவருடைய பரிசுத்த பருவத்தில் இப்படித்தான் ஒருமித்து அவைகள் எல்லாம் இருக்குமா, ஒன்றாய் மேயுமா, ஒன்றாய் தங்குமா. இதையே ஏசாயா 11:6 சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், அதோடு மாத்திரமல்ல புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். ஒரு சிறு பையன் இவைகளெல்லாம் நடத்துவான், சிங்கத்தையும் கரடியும் புலியும் நடத்துவான். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய அரசாட்சியில நாம் இருக்கிற பொழுது இந்த புது வருடத்துல கர்த்தர் தான், இயேசு ரட்சகரின் சிருஷ்டிகர் தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த வருடத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம இப்படி தான் நடத்துவார். அவருடைய அரசாளுகையிலே, அவருடைய ஆட்சியிலே, அவருடைய வழி நடத்துதலே சிங்கமும் புலியும் ஓநாய்களும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. அவைகள் அத்தனையும் ஒரு சிறு பையன் என்ன பண்ணுவான், அவர்கள் நடத்துவான். ஆகவே இந்த புதிய பூமி, புதிய வானம் உங்கள் வாழ்க்கையில வர வேண்டுமா? நீங்கள் ஆண்டவராலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு பிரியமானவர்களாய், உமக்கு பிரியமானவர்கள் நடக்க எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கரம் பிடித்து நடத்தும் வருடம் முழுவதும், வருடத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய கரம் எங்களை தாங்கவும் தப்புவிக்கவும் ஏந்தவும் நாங்கள் நம்முடைய பலத்த கருத்து அடைகிறக்கும் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.